Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சீலா கருவாடோட தொக்கு, அதாவது வஞ்சரம் கருவாடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோடைய தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இது நல்லா சூப்பராக டேஸ்டியாக சும்மா 3 பொருள் வச்சு செய்யலாம். வெங்காயம் இதுக்கு நிறைய தேவைப்படும். அப்புறம் கால்வாசி தக்காளி போதும். அப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் சீலா கருவாடு, இதை வஞ்சரம் சொல்லுவாங்க, சில ஊரில் சீலா சொல்லுவாங்க. தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கடுகு. ஒரு சட்டியில் ஆயில் சேர்த்து நம்ம கடுகு காஞ்ச மிளகாவை தாளிச்சிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வரணும், நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு அந்த இது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு, ஒரு 75% வதங்கின பிறகு நம்ம கருவாடை சேர்த்துக்கோங்க. கருவாடையும் சேர்த்து கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கருவாடு குக் ஆகும். பாருங்கள், இப்போ கருவாடு நல்லா வெந்துருச்சு. இப்படி நீங்கள் நசுக்கி விட்டிங்கன்னா அது எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் நல்லா. இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்த கால்வாசி தக்காளியை சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் ஆஃப் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மசிஞ்சு, தக்காளி மசிஞ்சு இது நல்லா சுருண்டு வரணும். அந்த ஆயில் எல்லாமே சைடில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்க எடுத்துக்க போகிறோம். இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அந்த கருவாடு தக்காளி எல்லாத்தையும் நல்லா நசுக்கி விட்டுறணும். அது நல்லா வெந்த பிறகு பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இவ்வளோதான். இது சாம்பார் இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் வஞ்சர கருவாடில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, வாழைக்கருவாடுலேயும் செய்யலாம் ஈஸியாக. பாருங்கள், சூப்பரான. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.